ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतम् अस्तु मा विद्विषावहैः ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பஞ்சதசி 2வது அத்தியாயம். இது பேர் மகாபூத விவேகம் அப்படின்னு பேருச்சு. இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்ல போகிறார் வித்யாரண்யர்? கடவுள் இருக்கிறார், அதுக்கு என்ன சாட்சி, என்ன அத்தாட்சி காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? நான் காட்டுறேங்கிறார். அதுவும் சயின்டிஃபிக்காக விஞ்ஞான முறைப்படி விவேகம். விஞ்ஞானம்னா விவேகம், விவேகம்னா டிஸ்கிரிமினேட்டிவ் அனாலிசிஸ், வேறுபடுத்தி அறிவது. அதான் சயின்ஸ். அந்த விவேகத்தை நமக்கு தரார். ஆனால் தலைப்பு மகாபூத விவேகம். மகான்னா உங்களுக்கு தெரியும், மிகப்பெரியது அப்படின்னு. பூத அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? பேய் பிசாசு பூதம் அப்படி இல்லை. பூ அப்படின்னு சொன்னால் தோன்றியதுன்னு அர்த்தம், உண்டானது அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம் உண்டாச்சோ அது பேர் பூதம். இதுதான் உண்மையான அர்த்தம். நம்ம பொதுமக்கள் பூதம்னா ஏன் இப்படி பூதம் மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. பூதம்னா எது தோன்றியதோ அது. இனிமேல் ஏதோ தோன்ற போது இல்லையா, அது பேர் பவ்யம். பவ்யம் தோன்றி இருப்பதுக்கு பூதம். கடவுள் தோன்றுவாரா? அதாவது இல்லாமல் இருந்து தோன்றுவாரா? அப்புறம் நம்மளை மாதிரி ஆகிடுவார் அவர். இப்போ இல்லாமல் இருந்து மறுபடியும் ஒரு தோன்றி மறைஞ்சிடும். அப்படி கடவுள் இருப்பாரா என்ன? அவர் தோற்றமும் மறைவும் இல்லாதவர். நோ பிகினிங் நோ எண்டு. ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதியை அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார். நாம் பாட திருவெம்பாவையில் பாடுறார். அதனால் கடவுள் கிடையாது. அப்போ பூதங்கிறது கடவுள் கிடையாது. இப்போ நாமெல்லாம் யார்? பூதமா? பூதம் இல்லையா? நம்ம தான் தோன்றியவர்கள் தானே. நமக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் இருக்குல்ல. அப்புறம் சில பேருக்கு டேட் ஆஃப் டெத்தும் இருக்குது. இப்போ தோன்றுவாங்க, மறைகிறாங்க. இதெல்லாம் தோன்றி மறைகிறதோ அதை நம்ம பூதம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு இடத்துல ஒரு அர்த்தம் இருக்குமா. இந்த இடத்துல நம்ம இந்த அர்த்தம் எடுத்துக்குவோம். இவங்கெல்லாம் சயின்ஸ் படிக்கிறவங்க, என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் படிக்கிறாங்க. வாங்க, அவர் இன்னொரு என்ஜினியர் பாருப்பா. அவர் பெரிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அவர் ஐஐடியில் படித்தவர். அவங்க 2 பேரும் என்ஜினியர்ஸ் தான். அவர் ஐஐடியில் படித்தவர், கெமிக்கல் இன்ஜினியர். இவர் சுரேஷ். நம்ம குருகுலத்தில் வளர்கின்ற ஒரு ஆச்சாரியார், a குட் டீச்சர். சங்கராச்சாரியார் மரபில் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு. அவங்கெல்லாம் கூட குரு தான். நமக்கு பூதம்னா புரிஞ்சுக்கிட்டீங்க. எது தோன்றி மறைதோ அதெல்லாம் பூதம்.
நம்ம வாழ்கிறோமே இந்த பூமி, இது மட்டுமா இருக்குது? சூரியனும் இருக்குது, சந்திரனும் இருக்குது, அப்புறம் மீதி பிளானட்ஸும் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒரு காலத்தில் தோன்றித்தாங்க. இந்த பிளானட்ஸ் எல்லாம் தோன்றுறது எப்போ அப்படின்னு கேட்டோம்னா ஒரு 5 பில்லியன் இயர்ஸ், 5 பில்லியன் இயர்ஸ், 50 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சூரியன் ஒரு குடும்பமாக பிறந்தது. இந்த சூரியன் வரும்போது இப்போ இருக்கிற சூரியன் மாதிரி பந்து மாதிரி இல்லை, ஒரு வாயு மாதிரி இருந்தது, மேகம் மாதிரி இருந்தது. அந்த மேகம் கூட சுற்றிக்கிட்டே இருந்ததுனால தட்டையாயிடுச்சு. ஒரு தட்டையான ஒரு தோசை ஊற்றி விட்டா மாதிரி சுற்றிட்டு இருந்தது. எப்போவுமே ஒரு பொருளை நீங்கள் கடைஞ்சிங்க வைங்க, மத்தில் கடையும் பொழுது மத்தில் எது வந்து சேரும்? மோரை கடைஞ்சோம்னா வெண்ணெய் வந்து சேரும். அது ஏன் நடுவில் வந்து சேர்ந்து வெளியே போகாமல்? ஒன்று பொருளை இப்படி சுற்றினோம்னா வெளியே தானே போகணும். சென்ட்ரிஃபியூகல் தானே. சென்ட்ரிஃபியூகல்னால் வெளியே போகிறது. வாங்க, இது வெண்ணெய் வெளியே போகாமல் நடுவில் வருது, தண்ணி வெளியே போயிடுது, வெண்ணெய் உள்ளே வருது. என்ன காரணம் சொல்லுங்கள்? இப்படி படையிறீங்களே, அது பேர் சேர்னிங். மத்தில் கடையிறோம், நீங்களே பண்ணுறீங்க. மத்தில் கடைய 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 தண்ணியை வந்து சுற்றி சுற்றி வீசுது. தண்ணி வந்து வேறு வழி இல்லாமல் செவுரில் மோதுது அந்த பாத்திரத்தில். ஆனால் வெண்ணெய் மட்டும் நடுவில் வருது. ஒரு காரணம் வழுவழுப்புன்னு அப்படி கிடையாது. அது லைட் வெயிட்டு. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு கொடுக்கும் பொழுது தண்ணியை விட இது வந்து கம்மியாக இருந்தாலும் அதுக்கு பிரிஞ்சு தான் ஆகணும். சம வேகத்தில் வெண்ணையும் தண்ணியும் போகுமா? போகாதில்ல. ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா அதுவும் போயிடும். இப்போ ரிப்பீட்டட்லி சேர்ன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணோம்னா அது கொடுக்குற நீங்கள் ஃபோர்ஸில் வெண்ணையும் போய் ஆயிடும். நாம் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து தண்ணி வெண்ணெய் ரெண்டு, அதாவது பாலும் வெண்ணையும் கலந்து தானே இருக்குது. அதை நம்ம தேடும்போது பாலில் இருக்கக்கூடிய தண்ணி இருக்குது, டென்சிட்டி அதிகம், அடர்த்தி. வெண்ணெய்க்கு அடர்த்தி குறைவு. இவங்க ரெண்டு பேரையும் விரட்டுறோம். எங்கேருந்து விரட்டுறோம்? மையத்துலேருந்து வெளி நோக்கி விரட்டுறோம். யார் முதல்ல போவாங்க? ஹெவி ஆள் தான் போயிடுவான். இவன் மெல்ல அதனால தான் அது நடுவில் இருக்கிறாரு. அவர் யாரும் உள்ளே கூப்பிட்டு வைக்கல. அது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இதே மாதிரி இந்த சூரியனும் சுற்றிட்டு இருக்கும்பொழுது யார் நடுவில் தேங்குவாங்க? லைட்டாக இருக்கிறது சேருமா, ஹெவியாக இருக்கிறது சேருமா? லைட்டாக இருக்கிறது சேரும். இருக்கிறதே லைட்டஸ்ட் ஆட்டம் எது? அதோட லைட்டஸ்ட் இருக்குதுல்ல, ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் தானே ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு கெமிஸ்ட்ரியில். அதுதான் லைட்டஸ்ட்டு. அதனால் ஹைட்ரஜன் பாம், ஹைட்ரஜன் மாதிரி ஒரு பெரிய பந்து ஆகிட்டார் அவர். அப்போ ஹெவியாக இருக்கிறவங்களாம் யார்? பிளானட்ஸ். அந்த மேகத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது ஹெவியாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அதனால் நான் லெட்டுனா ஈயம், காரியம், இரும்பு, மெர்க்குரி, தங்கம், டங்ஸ்டம், வெனேடியம், இது மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வெளியே தள்ளுது. அதுங்க அதுவும் சுற்றிக்கிட்டே இருக்குது. அங்கே சுற்றுறதெல்லாம் அதுங்க அக்ரிகேட் ஆகுது. இப்படி சேர்ந்து லட்டு மாதிரி ஆகி நமக்கு மெர்க்குரி, வீனஸு, அப்புறம் எர்த்து, அப்புறம் மார்ஸு, அப்புறம் ஜூபிட்டர், அப்புறம் சேட்டன், நெப்டியூன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளூட்டோ இப்போ வந்து கேட்டகரியிலேருந்து கழிச்சிட்டாங்க. அது வெறும் கல், அது ஒன்றும் பிளானட். இப்போ எப்போ வந்தது பார்த்தீங்களா? இது நடந்து 50 கோடி வருஷம் ஆகுது, 5 பில்லியன் வருஷம். அதுக்கு முன்னாடி சூரியன் இருந்தாரா? சூரியனே இல்லை, தோசை மாவு மாதிரி அந்த புகை தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? அது கூட இல்லை, வெறும் ஆகாயம்தான் இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம பூதம் தானே சொல்கிறோம், தோன்றியதுனால. எத்தனை காலம் இது இருக்கும் இந்த சூரியன்? இன்னொரு 5 பில்லியன் இருக்குமா? அது மொத்தம் அந்த வயசு வந்து 10 பில்லியன் கணக்கு போட்டு சொல்லியிருக்கிறார். யார்? நம்ம தமிழர் சுப்பிரமணியம் சந்திரசேகர். நோபல் பரிசு கொடுத்துருக்குறாங்க தமிழனுக்கு. நீங்கள்லாம் பெருமைப்படணும். 3 தமிழனுக்கு நோபல் பரிசு. எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம்,
ராமகிருஷ்ணன் ஒருத்தன், சுப்பிரமணியன் ஒருத்தன், பேரெல்லாம் எப்படி இருக்குது? ராமன் ஒருத்தன், உங்களுக்கு தெரியும் ராமன், சர் சிவி ராமன், அப்படி சொல்லணும். ராமன் தான் அவர் பேர், சர் வந்து மரியாதை. இவங்கெல்லாம் உலகத்தில் நோபல் பரிசு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். ஒரு நாட்டில் நோபல் பரிசு கிடைக்கிறது என்னென்ன அபூர்வம். அது நான் தமிழகத்துலேருந்து 3 பேர் வந்திருக்கிறாங்கங்கிறது நீங்கள் நினச்சி பாருங்கள். கோபன்ஹேகன் யூனிவர்சிட்டியோ மற்ற யூனிவர்சிட்டிலாம் வாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம உண்மையிலே பெருமிதப்படுத்தணும். இப்போ நம்முடைய கல்லூரிகளுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கணும்? இவங்க பேர் வைக்கணும். லைப்ரரிக்கு என்ன வைக்கணும்? இவங்க பேர் வைக்கணும். விஞ்ஞான கூடத்துக்கு என்ன பேர் வைக்கணும்? என்ன பேர் வைக்கிறாங்க இப்போ? என்ன பேர் வைக்கிறாங்க? சயின்ஸுக்கே சம்மந்தம் இல்லாத அவங்க பேரெல்லாம் வைக்கிறாங்க. இனிமேல் பூதத்தை பார்த்து பயப்படக்கூடாது. நாம தான் பூதம். தோன்றியது எப்போ ஒரு நாள் மறையும். அதனால் அதை பூதம் வரும். எது நித்தியமானதோ அது தோன்றாது, அது மறையவும் மறையாது. இந்த ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். தோன்றுவது மறையும், பிறந்தது ஒரு நாள் இறக்கும். பிறவாதது இறக்குமா? இறக்காது. அதான் பிறக்கவே இல்லையே. பிறக்கவே இல்லைன்னா அப்போ அது இல்லவே இல்லைன்னு அர்த்தமா? இருக்குது, அது என்றைக்கும் பிறக்கலை, எப்பவுமே இருக்குது. அப்படி ஒரு பொருள் இருக்கா? எப்பவுமே இருக்கிற பொருள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் அறிவை வச்சு குறைஞ்சி பாருங்கள். எப்பவும் இருக்கிற பொருள். சூரியன் எப்பவும் இருக்குமா? பூமி எப்பவும் இருக்குமா? நாம் எப்பவும் இருக்குமா? நம்ம புகழ் எப்பவும் இருக்குமா? நம்முடைய ஆனந்த சுகம் எப்பவும் இருக்குமா? எதுவுமே எப்பவும் இருக்காது. நட்சத்திரம் எப்பவும் இருக்குமா? இருக்காது. நிலா, சூரியன், நீங்கள் கண்கின்ற எந்த பொருளை நீங்கள் பார்த்தாலும் அது ஒரு நாள் இருந்துட்டு ஒரு நாள் போகிறதா தான் இருக்கும். அது நீண்ட காலம் இருக்கலாம். அதனால் வந்து எப்பவும் இருக்குதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ எப்பவும் இருக்கின்ற பொருள் எப்படி இருக்கும்? எங்கே இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எப்பவும் இருக்கிற பொருள் இப்போ இருக்கணுமா இல்லையா? எங்கே இருக்கும்? எல்லா இடத்துல இருந்தால் தான் அது எப்பவும் இருக்கும். ஒரு இடத்துல இருந்தால் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும். இங்கே இல்லை அங்கே இருக்குதும்பாங்க. அப்போ எப்பவும் இருக்கிற பொருள் எங்கே இருக்கும்? எங்கும் இருக்கணும். எப்போ இருக்கும்? எப்பவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொருள் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கல இல்லை. அந்த பேர் தான் கடவுள். சரி, எப்பவும் எங்கும் இருக்கிற பொருளுங்கிறீங்க, அது கடவுள்னு சொல்கிறீங்க. அது எங்களுக்கு காட்டுங்க. நீங்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தா அப்படி ஒன்று இருக்கணும்னு தோணுது. தோன்றி மறையுதுன்னு எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டீங்க. எதுக்கு சொன்னீங்க? இந்த பிரபஞ்சத்துக்கே அந்த பேர் வச்சுட்டீங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமி, மனிதர்கள், உயிரினங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அடக்கியது பேர் ஜகத்து அல்லது பிரபஞ்சம், விஸ்வம்னு பேர். காஸ்மாஸ் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. காஸ்மாஸ், அதை படிக்கிறது காஸ்மாலஜி அப்படின்னு பேர். இந்த காஸ்மாஸுமே ஒரு காலத்தில் தோன்றுச்சு. அதுக்கு ஒரு டேட் வச்சுருக்கிறாங்க, 13.7 பில்லியன், 137 கோடி. பில்லியனை நம்ம கோடியாக மாற்றினா அப்படி வரும்னு நினைக்கிறேன். எனக்கு பில்லியன் தான் ரொம்ப பழக்கம். அதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் இல்லை, பிரபஞ்சமே இல்லை. அப்போ என்ன இருந்தது? ஒரு பொருள் வரணும்னா வெற்றிடத்துலேருந்து வருமா? சூன்யத்துலேருந்து வருமா ஒரு பொருள்? சில சுவாமிங்க எப்படி சூன்யத்துலேருந்து ஒரு விபூதியெல்லாம் கொடுப்பாங்க. அது முடியுமா? முடியவே முடியாது. சூன்யத்துலேருந்து என்ன வரும்? சூன்யந்தான் வரும். சூன்யன்னா எம்டி, அப்சல்யூட் ஆப்சன்ஸ், அத்தியந்த அபாவம், அது பேர். எல்லாமே இருக்கிறதுலேருந்து தான் வரணும். மரம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது முதல்ல விதையில் தான் இருக்குது. விதையில் யாரும் மரம் பார்த்துருக்கீங்களா? மரம் இருக்குதா இல்லையா?
வேப்ப மரம் வேப்ப விதையில் இருக்கும், புளிய மரம் புளி விதையில் இருக்கும், மாமரம் மா விதையில் இருக்கும். அப்போ அந்த விதைக்குள்ளே அந்த மரம் இருக்குது இல்லை, அதனால தான் சொல்கிறேன் இது வேப்ப விதை அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் பார்க்காவிட்டாலும் இருக்குதுங்கிறீங்களே, எப்படி இருக்குது அது? நீங்கள் வேணால் மாங்கொட்டையோ அல்லது புளியங்கொட்டையோ நல்லா பொடி பண்ணி பாருங்கள், ஏதாவது இலை இருக்குதா, வேறு இருக்குதா, செல் இருக்குதா? ஒன்றுமே இல்லை, வெறும் ஆட்டம்ஸ் தான் இருக்குது. எப்படிங்க அப்போ வந்தது? அப்போ மரம்ங்கிறதுல என்னென்ன பொருள் இருக்குது? இலை இருக்குது, தண்டு இருக்குது, சின்ன சின்ன கொப்புங்க இருக்குது, பூக்கள் இருக்குது, பழம் இருக்குது, காம்பு இருக்குது, வேறு இருக்குது, பட்டை இருக்குது. அத்தனையும் விதையில் இருக்குது. எப்படி இருக்கு? அந்த விவரம் இருந்தால் தானே அந்த விதையிலேருந்து வரும். அப்போ மா விதையில் மா விவரம்லாம் இருக்குது. அப்போ மனித குழந்தை கரு தாய் வயிற்றில் உண்டாகுது. இப்போ வெளியே கொண்டாந்துட்டாங்க இங்கே பாப்பாவை. அந்த குழந்தையினுடைய அத்தனை விவரங்களும், அந்த விவரத்தை நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? இன்ஃபர்மேஷன். இவங்களாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் கோடிஃபைடு. இப்போ புளிய விதைக்குள்ள the total, the tamarind tree has been codified in some way. You know what condition it is? அது என்ன பொருள் உங்களுக்கு தெரியுமா? பயாலஜி சொல்லுவாங்க டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாலிக்யூல் தானே. இட்ஸ் அ மேக்ரோ மாலிக்யூல், லாங் மாலிக்யூல். மனிதனுடைய டிஎன்ஏ 1 மீட்டர். நம்ம உடம்புல இருக்க அத்தனை செல்லுலையும் ஒவ்வொரு மீட்டர் டிஎன்ஏ இருக்குது. அது சுருட்டி உள்ள வச்சிருக்கிறாங்க. இப்போ எத்தனை மீட்டருக்கு தெரியுங்களா? 37 ட்ரில்லியன் மீட்டர்ஸ். நம்முடைய டிஎன்ஏவை, என் உடம்புல இருக்க டிஎன்ஏ கோர்த்து இழுத்தோம்னா இங்கேருந்து நிலாவுக்கு போயிட்டு திரும்பி வரும். அவ்வளோ மெல்லிய ஒரு இழையில், மாலிகுல் இழையில் என்னுடைய உடம்புனுடைய அத்தனை ரகசியங்களும் இருக்குது. அது எங்கள் அப்பா அம்மா அது கொடுத்தாங்க. இதை வச்சு நான் பில்டு பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு பொருள் தோன்றணும், அதை பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கணும் இல்லை? மாமரத்துக்கு இன்ஃபர்மேஷன் வேணும். இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை மரம் இருக்குது, எத்தனை சிலந்தி இருக்குது, எத்தனை வண்டு இருக்குது, இதெல்லாம் தோன்றணும்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கணும் இல்லை? இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். உங்கள் செல்ஃபோனில் இன்ஃபர்மேஷன் இருக்குது, வாட்ஸ்அப்பில். அது நீங்கள் டச் ஸ்க்ரீனில் தொட்டாலும் மேலே வருது இன்ஃபர்மேஷன். அப்புறம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மறைஞ்சு போயிடுதா? ஸ்டில் தேர். நீங்கள் எத்தனை முறை அது மாதிரி இன்ஃபர்மேஷன் எடுத்து மறைக்கலாம்? ஒரு 100 தடவை பண்ணலாமா? அதுக்கப்புறம் அது குறைஞ்சிடுமா? குறையாது இல்லை? அந்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது வெயிட் இருக்குதா? இல்லையா? வெயிட் இல்லாத பொருள் இருக்குமா? எல்லா பொருளுக்கும் வெயிட் வேணும் இல்லை? காற்று கூட வெயிட் இருக்குது. இப்போ இன்ஃபர்மேஷன் வெயிட்டே இல்லையே. ஒரு மெமரி கார்டு, அதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும்? 5 கிராம். உங்களுக்கு தெரியும், 5 கிராம் தங்கம் அளவு தான் அது இருக்கும், தகடு மாதிரி இருக்கும். அதில் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக லோடு பண்ணிட்டீங்க, மெமரி ஃபுல் அப்படின்னு வருது. இப்போ எடை போட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்கும்? அதே 5 கிராம் தான். அப்போ இன்ஃபர்மேஷன் எடையே இல்லையா? நம்மெல்லாம் எடை இருக்கிறதுக்கு தானே இருப்புன்னு சொல்கிறோம். இப்போ எடையே இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறீங்க. உங்கள் உடம்பெல்லாம் எதனால் ஆகப்பட்டது? அந்த இன்ஃபர்மேஷன் தானே. இன்ஃபர்மேஷன் மேனிஃபெஸ்ட் ஆகிருக்குது. தாய் தந்தை இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தாங்க, தகவலை, விஷயத்தை கொடுத்தாங்க. அது அணுக்களை சேர்த்து உடம்பாக்கி வச்சிருக்கு. அணுக்களை கூட்டி கூட்டி பில்டு பண்ணுது, லீகோ செட்டில் பண்ணுற மாதிரி. அப்போ குழந்தை தாய் வயிற்றில் அம்மா சாப்பிட்ற சாப்பாடு ரத்தத்தில் இருந்தது உறிஞ்சி அமினோ ஆசிடு, சுகரு, லிப்பிட்ஸு, அப்புறம் என்னென்ன மைக்ரோ மாலிக்யூல்ஸ், அப்புறம் அயன் எல்லாம் வேணும் இல்லை, மெக்னீஷியம் எல்லாம் தாய் தான் கொடுக்குறா. ஒரு பைசா செலவு இல்லாமல் குழந்தை உள்ள ஜம்மு தாய் வயிற்றில் வளருது. அது இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம கொடுத்தோம். அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுது? பொருளெல்லாம் திரட்டி திரட்டி தலை, கை, கால், வால் இல்லை, சாரி, இருந்தது நமக்கு. இப்போ இல்லை. இப்போ காக்கிக்ஸ்னு ஒரு போன் இருக்குது, அதில் ஒரு 3-4 எலும்புங்க ஒன்றா சேர்ந்துருக்குது.
சில பேர் எதுவும் நீளமாயிட்டு வால் கூட இருக்கிறது உண்டு. அது இருந்தால் என்ன எப்படி பண்ணுவோன்னு தெரியல. இப்போவே வால். உங்களுக்கு புரியுதா? இப்போ இன்ஃபர்மேஷன் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் கிரியேஷன். இந்த பொம்மை கொயவன் கிட்ட, பொம்மை செய்கிறவங்க கிட்ட இன்ஃபர்மேஷனாக இருந்தது. இங்கே மண்ணை கொடுத்தாரு, மெட்டீரியல் ஆகிட்டார். இது வழிஞ்சாலும் அவங்ககிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் அழியாது. அது ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இந்த பிரபஞ்சமும் பெரிய இன்ஃபர்மேஷனாக இல்லையா சொல்லுங்கள்? என்ன நாமெல்லாம் சேர்ந்து தான் பிரபஞ்சம். சூரியன் எப்படி உண்டாகணும், எவ்வளோ சைஸ் இருக்கணும், அது ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தால் தானே அது சூரியனை செய்ய முடியும். அக்ரீட்? எல்லாமே எதனால் ஆகப்பட்டது? இந்த பிரபஞ்சமே மேட்டர், மெட்டீரியல், மேட்டர், பொருள். மேட்டர் எதனால் ஆகப்பட்டது சொல்லுங்கம்மா. இது ஒரு மேட்டர். இதெல்லாம் ஒரு மேட்டரான்னு கேட்கக்கூடாது. இது ஒரு மேட்டர். இது எதனால் ஆகப்பட்டதுமா? வுட்டு. வுட் எதனால் ஆகப்பட்டதுமா? செல்லு. செல் எதனால் ஆகப்பட்டதுமா? மாலிக்யூல்ஸ். இது எதனால் ஆகப்பட்டதுமா? பஞ்சு, நூல், பஞ்சு. பஞ்சு எதனால் ஆகப்பட்டது? செல்லுலோஸ். செல்லுலோஸ் எதனால் ஆகப்பட்டது? குளுக்கோஸ். குளுக்கோஸ் எதனால் ஆகப்பட்டது? கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். கார்பன், நைட்ரஜன் எதனால் ஆகப்பட்டது சொல்லுங்கள்? கார்பன் எதனால் ஆகப்பட்டது? ஹைட்ரஜன் எதனால் ஆகப்பட்டது சொல்லுங்கள்? நீங்கள் பிடெக் படிக்கிற சொல்லி ஆகணும். ஆல் ஆட்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான். நியூக்ளியஸ் எதனால் ஆகப்பட்டது? புரோட்டான், நியூட்ரான். புரோட்டான், நியூட்ரான் எதனால் ஆகப்பட்டது? குவார்க்ஸ். குவார்க்ஸ். குவார்க் எதனால் ஆகப்பட்டது? ஆளை விட்டுடுங்க, அதுக்கு மேலே யாராலும் சொல்ல முடியாது. அதுக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ சொல்லுங்கள், இதுக்கு குவார்க்கால் ஆகப்பட்டதா இல்லையா? இப்போ நான் குவார்க்கை தான் எடுக்கிறேன். இது எதனால் ஆகப்பட்டது? குவார்க்கு. நீங்கள்லாம் இப்போ குவார்க் குவார்க்குன்னு கத்த வேண்டியதானே? நம்ம எல்லாமே குவார்க்ஸ், எல்லாமே ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ், பியூட்டிஃபுல்லி அசம்பிள்டு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை அசம்பிள் பண்ணி ஷேப் பண்ணியிருக்கிறான். சம்படி மஸ்ட் பி கிரேட்லி இன்டெலிஜென்ட், அஸ்டானிஷிங்லி இன்டெலிஜென்ட். ஆச்சரியப்படும் விதத்தில் ஒரு பெரிய ஒரு புத்திசாலி தான் அறிவே இல்லாத இந்த தூள்களை வச்சுக்கிட்டு, குவார்க்கு துகள்களை வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகம், பிறப்பு, இறப்பு எல்லாத்தையும் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறான். ஸோ யூ மஸ்ட் பி எ கிரேட் இன்டெலிஜென்ட் பர்சன் இல்லையா? அவர் இருக்கிறாரா இல்லையா? இப்போ சொல்லுங்கள். அப்போ எப்படி கடவுள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? நீ கடவுள் இருக்கிறது நான் எப்படி சொன்னேன்? எந்த ஒரு பொருள் மிக நேர்த்தியாக, அறிவுபூர்வமாக, பொருத்தமாக, பயனுள்ளதாக செய்யப்பட்டதோ அதற்கு அடிப்படையாக ஒரு அறிவு இருக்க வேண்டும். புளிய மரத்தில் அழகான இலைகளும் தொகைகளும் அதனுடைய பழம், அதுக்கு ஒரு அழகு இருக்குது. அதனுடைய புளியம்பூ புளி நகம் மாதிரி இருக்குது. அந்த பழம் ஓடு வந்துருச்சுன்னா உள்ள ஆடும். அதுக்குள்ளே இருக்க பார்த்தோம்னா நிறைய பசையாக இருக்கக்கூடிய அந்த புளி டேமரிண்ட், அதில் என்ன காம்பவுண்ட் இருக்குது? என்னங்க? என்ன? டார்டாரிக் ஆசிட். டார்டாரிக் ஆசிடும் பெக்டினும், பிசு பிசு பிசுன்னு ஒரு பெக்டின் இருக்குது. இந்த பெக்டின், அந்த பெக்டின் டார்டாரிக் ஆசிட்லாம் பிசைஞ்சு வச்சோம்னா புளியம்பழம், அதுக்குள்ளே புளியங்கொட்டை. என்ன டிசைன் பார்த்தீங்களா? ஒரு கோழி முட்டையில் மஞ்சள், வெள்ளை, கொல கொலன்னு ஆடுது. ஆனால் 21 நாளில் அது கோழி குஞ்சு ஆயிடுது. எப்படிங்க கொல கொலன்னு இருக்கிற தண்ணி குவான்னு கத்திட்டு வெளியே வருது, குக்குன்னு கத்திட்டு வருது? அது வாத்து வருது. வாத்துன்னா அதுக்கு மூக்கு அது மாதிரி இருக்குது, கோழிக்கு ஒரு மாதிரி மூக்கு இருக்குது. அதுவே பாம்பானா அது வேறு மாதிரி உள்ளே வருது. முட்டைக்குள்ளே இருக்கிற திரவத்தை பார்த்தோம்னா இது பாம்பு, இது பல்லி, இது மயிலுன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே ஆம்லெட் போடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மயிலுன்னு வந்துடுச்சுன்னா அதனுடைய கலர் என்னன்னு சொல்கிறது? எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுக்குள்ளே இருந்ததா இல்லையா? எங்கே இருந்தது? அப்போ இந்த ஒரு முட்டைக்கே
ஒரு ஒரு மிருகத்துக்கே எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. இது பேர் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். உயிரினத்தை பற்றிய ஒரு அறிவியல், அறிவியல். இதை கற்றுக்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ பாடம் படிக்க வேண்டியதாக இருக்குது. இதை உருவாக்குனவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் ஒருத்தன் வேணுமா வேண்டாமா சொல்லுங்க. இதெல்லாம் தானாக வந்துடுமா? சில சமயம் மூக்கு இப்படி அடிக்குதா உங்களுக்கு? துடைக்கிறீங்களா? கொஞ்சம் மட்டும் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பாருங்கள். ஆயிரக்கணக்கான மைட்ஸ் இருக்கும், பேன் எல்லாம் இருக்கும். நீங்கள் சோப் போட்டு கழுவினாலும் இருக்கும். இங்கே தான் அழுக்கு நிறைய சேரும், அதை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும். மைக்ரோஸ்கோப்பில் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்கணும். அது பார்த்தா டைனோசார் மாதிரி இருக்கும், வண்டு மாதிரி இருக்குது. அது கை காலெல்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு தலை, அதுக்கு ஒரு வாய், அதுக்கு ஒரு உணவு, ஜீரணம். அது வந்து இன விருத்திட்டு வந்து குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுட்டு இங்கே 2 நாள் தூங்கி எழுந்தனாக்கா பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துடும். அது சொல்லும், எங்கள் உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு. இங்கேருந்து இங்கே போயிட்டு வந்தது. நான் எங்கே போயிட்டு வந்தேன்? நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன். அந்த ஒரு மைக்ரோஸ்கோப்பில் நீங்கள் பாருங்கள், மைட்ஸ்ன்னு பேர், பெட் மைட்ஸ்ன்னு சொல்லி. நீங்கள் பெட்டு தூங்கின பிறகு அப்படியே பெட்ஷீட்டை கையில் வச்சுருந்தா வழுவழுன்னு இருக்குதா? அவர் தான். பயந்துடாதீங்க, அது நமக்கு ஒன்றும் பண்ணாது. அது இருக்கிறது ஒரு வகை நல்லது. நமக்கு இம்யூனிட்டி கொடுக்குறதே அதுதான். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குறதே அவங்கெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான். இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வைங்க, எதிர்ப்பு சக்தி இல்லாமல் குழந்தைங்க கஷ்டப்படும். கண்டதுக்கெல்லாம் சொறி, சிறங்கு, சளி, காய்ச்சல் எல்லாம் வந்துடும். பகவான் எல்லாத்தையுமே முன்கூட்டி திட்டம் போட்டு இதெல்லாம் செய்து வச்சிருக்கிறாரையா. என்னென்னவோ வாயில் சாப்பிட்றோம், ஆனால் நம்ம தானே ஆகுறோம். பரோட்டா சாப்பிட்றோம், பரோட்டா ஆயிடுறானா? அந்த பொருளை அழித்து இன்னொரு பொருளாக மாற்றுது இந்த உடம்பு. இதுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது பாருங்க. நான் என்ன வேணால் உள்ளே போடலாம், எந்த உணவு ஒன்றா போடலாம், ஆனால் நானாக தான் மாறுவேன். அதே உணவு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீயாக மாறிடுவது. ஒரே உணவு தான். நீங்கள் 10 இட்லி, நான் 10 இட்லியே சாப்பிட்றீங்க. நாளைக்கு வந்து பார்த்தா நீங்கள் அந்த இட்லி எல்லாம் நீங்களாகிடும், அந்த இட்லி நான் ஆகிடும். அந்த இட்லிக்கு அறிவு இருக்குதா? நான் தான் அதை பண்ணுறேன். அப்போ என்கிட்டயே அந்த அறிவு இருக்குது. இப்போது நான் அந்த அறிவு பொருளை என்னன்னு கூப்பிட்றது. நம்முடைய அறிவுக்கும் அந்த அறிவுக்கும் ஏணி வச்சு கூட எட்டாது இல்லையா? அந்த பொருளை நம்ம என்னன்னு சொன்னோம்? நம்மளெல்லாம் கட்டி ஆளுகிட்டது தானே சொல்கிறோம். இன்ஃபர்மேஷன் வாழ்முனையை விட பேனாமுனை பலமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாழ்முனையை விட நீ வந்து எவ்வளோ மல்யுத்தம் பண்ணி வீரனாக இருக்கலாம், கராத்தேயில் சாம்பியனாக இருக்கலாம். ஒரு நிருபர் பேனாவில் எழுதிட்டானா போச்சு வாழ்க்கை. ஒரு ட்விட்டரில் ஒரு கமெண்ட் வந்ததுன்னா முக்காடு போட்டு ஓட வேண்டியது. இன்ஃபர்மேஷன், த பவர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அவர் உட்காந்துருக்காரு சாத்தப்பன், அவர் இன்ஃபர்மேஷன் படித்தவர், மாஸ் கம்யூனிகேஷன். அவருக்கு இன்ஃபர்மேஷன் தான், தகவல் தான் அவருடைய வேலையை. தகவல் சேகரிக்கிறது, தகவலை பிரிக்கிறது, தகவலை வழங்குவது. அவர் கொடுக்கறதுனாலே உலகம் அப்படியே புரட்டி மாறிடும். யாரோ ஒருத்தர் என்னவோ சொன்னாங்க காக்ரோச்சுன்னு, இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்பிரிட். எவ்வளோ புரட்சி வருது. இன்னொரு ஆம் ஆத்மி வந்தால் வரும் போல் இருக்குது. இன்னொரு கட்சி வரும், இன்னொரு டிவிகே மாதிரி வரும். இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். அறிவு அற்றங்காக்கும் கருவிங்கிறார். நீ எவ்வளோ பொருள் வச்சுக்கோ, எவ்வளோ பலம் வச்சுக்கோ, நீ அடியாள் எவ்வளோ வச்சுக்கோ, துப்பாக்கி, பீரங்கி, அணுகுண்டு எவ்வளோ வச்சுக்கோ, அறிவு இருக்க வேண்டும். ஒன்று பைசா வேலையாது. அறிவுடையோர் எல்லாம் உடையவர், அறிவிலார் எஃதுரையரும் இலர். நீ என்ன வச்சிருந்தாலும் நீ சைபர். நீ இப்போ நம்ம அறிவுக்கே இவ்வளோ பவர்னா இதெல்லாம் படைச்ச அறிவு எப்படி இருக்கும்? அப்போ அறிவு எங்கே இருக்கும் சொல்லுங்கள்? அறிவு கல் மண்ணில் இருக்குமா? அறிவு வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லை? அறிவு யாரிடம் இருக்கும்? அந்த அறிவை வெற்றிருக்கின்ற பொருள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? யாருக்காவது கற்பனை பண்ண முடியுதா?
இது இதில் இருக்கும், இது இதில் இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க இந்த சிப்பில் வந்து இந்த எம்எஸ் ஆஃபீஸ் முழுக்க இதில் வச்சுருக்கேங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எம்எஸ் ஆஃபீஸுங்கிறது உன்னால் பார்க்க முடியாது. எம்எஸ் ஆஃபீஸ்னு தெரியுதில்ல உங்களுக்கு, இல்லை விண்டோஸ் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதில் வச்சுருக்கிறீங்க. அது வைக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது இல்லை, ஒரு சிலிக்கான் சிப்பு தேவைப்படுது இல்லை. இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை படைத்த இறைவனுடைய அறிவு இறைவன்கிட்ட இருக்குன்னு சொல்லாதீங்க. இறைவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லுங்க. அறிவு எங்கே இருக்கும்? அறிவற்றதில் இருக்குமா, அறிவுடையதில் இருக்குமா? அறிவுடையது தான் அறிவை வைத்திருக்கும். அப்புறம் ரெண்டும் சொல்கிறீங்க. அறிவை வைத்திருப்பதற்கு என்ன வேணும்? அறிவு வேணும். இதுக்கு அறிவு இருந்ததுன்னா நான் அறிவை கொடுத்துருவேன், அது அறிவை பயன்படுத்தும். உங்கள் சிப்பு கிட்ட அறிவு இருக்குதா? அது அறிவு கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. யார் அதை பயன்படுத்துகிறாங்க? அறிவுடையவன் பயன்படுத்துகிறான். அப்போ அறிவு எங்கே இருந்திருக்கும்? இந்த பிரபஞ்சமே அறிவுன்னா இந்த அறிவுடையவன் எப்படி இருப்பான்? அது பேர் சுத்த ஞானம்னு பேர், பியூர் கான்ஷியஸ் சைதன்யம்னு பேர், சித் மாத்திரம்னு பேர், பிரஜானம்னு பேர், பிரம்மம்னு பேர், கடவுள்னு பேர். பஞ்சதேசியில் வித்யாரண்யர் நம்மால் அறிய முடியாத, உணர முடியாத, கண்டுபிடிக்க முடியாத கடவுளை, உங்கள் ஆத்மாவை கண்டுபிடிக்கின்றதுக்கு இந்த விவேகத்தை பயன்படுத்துகிறார். இப்போ நான் பேசுனதெல்லாம் மாடர்ன் சயின்ஸில் தான் பேசியிருக்கிறேன். ஆனால் அவர் என்ன சயின்ஸில் சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போம். அவர் 650 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. இல்லை, அவருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா இதே ஸ்டைல் தான் அவர் பயன்படுத்துகிறார். படிப்படியாக நம்ம பிரபஞ்சங்கிற ஒரு பிரம்மாண்டத்திலேருந்து மிக நுட்பமான குவார்க் வரைக்கும் போனோம் இல்லையா? எந்த பொருள் எடுத்தாலும், இந்த பூவை எடுத்தாலும் எடுத்து பார்த்தா செல் ஆகிடும். செல்லுக்குள்ளே வந்து நியூக்ளியஸுங்கிறோம், சைட்டோபிளாஸுங்கிறோம், மெம்பரேனுங்கிறோம், அதுக்குள்ளே மாலிக்யூல்ஸுங்கிறோம், மேக்ரோ மாலிக்யூல்ஸ், அப்புறம் மைக்ரோ மாலிக்யூல்ஸ், அப்புறம் எலிமெண்ட்ஸ். இதில் மொத்தம் 23 எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். டோட்டலாக 108 எலிமெண்ட்ஸு, 118 எலிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க பீரியாடிக் டேபிளில். இது செய்கிறதுக்கு அத்தனையும் வேண்டியதில்லை. இல்லை, கோல்டு கூட இருக்குது. இதில் 1 or 2 மாலிக்யூல்ஸ் இருக்கும், கோல்டு இருக்கும். சில சைடா கார்டிஃபோலியான ஒரு செடி இருக்குது, அருவாள் மணப்பூண்டுன்னு பேர். அது இருந்ததுன்னா அந்த பூமியில் கோல்டு இருக்கும். அது பேர் மினரல் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. செடியை வச்சே சொல்லிடலாம் அந்த பூமியில் என்ன இருக்குது. மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, சொல்லலாம். இரும்பு இருக்குது, தங்கம் இருக்குது. அந்த செடியில் அது இருக்கும். கரிசலாங்கண்ணின்னு சொல்கிறல்ல, அது கையில் எடுத்து உள்ளங்கையில் தேய்ங்க, என்ன ஆகும்? கருப்பாக இருக்கும். அவ்வளோ இரும்பு இருக்குது, அயன். அப்போ அந்த பூமியில் இரும்பு இருக்கும்ல. நாம் என்ன பண்ணுறோம்? மிக பெருசுலேருந்து சிறுசுக்கு போகிறோம். இந்த பெருசுக்கு நம்ம ஒரு பேர் கொடுப்போமா? அது பேர் ஸ்தூலம். ஸ்தூலம், இங்கிலீஷில் கிராஸ், GROSS, கிராஸ். அது அப்படியே உடைச்சிக்கிட்டே போனோம்னா ஃபைனஸ்ட்டு வரும். இனிமேல் அது உடைக்க முடியாதுன்னு போகும். that cannot be further broken down, that cannot be broken down, that cannot be divided. டிவிஷனுக்கு பேர் டோமி அப்படின்னு லத்தீனில் பேர். டோமின்னா வெட்டுன்னு அர்த்தம். வெட்ரா அப்படின்னா டோம். அதுதான் நாங்கள் வந்து நுட்பமாக வெட்டுறது மைக்ரோடோம்னு பேர் வச்சுருக்கிறோம். டோமின்னா வெட்டுறதுங்க. அதனால தான் வெட்டி பார்க்கறது அனாட்டமின்னு பேர், அனாட்டோமி. வெட்ட முடியாததுக்கு என்ன சொல்வீங்க? ஏட்டோமி சொல்லலாம்ல, அதுதான் ஆட்டம். ஆட்டம்னா என்ன? வெட்ட முடியாதது, உடைக்க முடியாது. ஆனால் அதையும் உடைச்சிட்டாங்க. இப்போ உடைக்க முடியாதது எது? இப்போ குவார்க். இப்போ தான் உங்களை அந்த வார்த்தையை சொன்னேன், குவார்க். குவார்க்குன்னு போல் உடைக்க முடியாது. உடைக்கணுன்னா அதை முதல்ல பிடிக்கணும். அதை உடைக்கிறதுக்கு என்ன வேணும்? அதை விட சின்னதுக்கு தான் வேணும் இல்லையா? ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு கத்தி தானே தேவைப்படுது. கத்தியே மரத்துக்கு எவ்வளோ சைஸ் வித்தியாசம்?
ஒரு செல்லை வெட்டினேன்னா செல்லை விட சின்னதாக இருக்கிற கத்தியால் தான் வெட்ட முடியும். அப்போ குவார்க்கை வெட்டணும்னாக்கா அது வெட்டுறதுக்கு என்ன வேணும்? அது மாதிரி இருக்குதா? இதுதான் கடைசி. அப்போ அது இனிமேல் முடியவே முடியாது. திஸ் இஸ் லாஜிக்கல் கன்க்ளூஷன். இது பேர் தர்க்கையல்னு பேர். தர்க்கையல்ல பேசுகிறவங்ககிட்ட யாரும் ஒன்றும் எதிர்த்தே பேச முடியாது. தட் இஸ் வாட் சயின்ஸ் இஸ். அதுதான் நாலேஜ். தட் இஸ் பவர். எல்லாருமே இந்த லாஜிக்கல் கன்க்ளூஷன், உங்களுக்கெல்லாம் கூட எக்ஸாம்பிள் லாஜிக்கல் கன்க்ளூஷன்லாம் வரும். பார்த்தா இல்லாஜிக்கலாக தெரியும். சில லாஜிக்கலை வந்து அக்குமுலேட்டடாக பார்க்கணும். அது பேர் சில்லாஜின்னு பேர். இதையும் அதே சேர்த்து முடிச்சு போட்டு இப்படிதான் சொல்லுவான். அது பேர் சில்லாஜி. அப்புறம் ஒரு நாள் சில்லாஜிகளை பற்றி பேசுகிறோம். இப்போ வித்யாரண்யருடைய இந்த அத்தியாயத்தை தொடங்கும் முன்னே ஒரு முன்னுரையை சொன்னேன். ஸ்தூலங்களை படிப்படியாக சிறுசு பண்ணிகிட்டே வந்தால் என்ன ஆகும்? சூக்ஷ்மமும் கிடைக்கும். இது பேர் சூக்ஷ்மம். இங்கிலீஷில் கிராஸ் ஸ்தூலம். சூக்ஷ்மத்துக்கு சட்டில், SUBTLE, பி சைலண்ட். அதனால் சட்டில்னு தான் சொல்லணும், சப்டில்னு சொல்லக்கூடாது. அது இங்கிலீஷுடைய அவங்களுக்கு ஒரு ஹானர். வி கேனாட் கொஷின் தம். இந்த சட்டிலஸ்ட்டு எப்படி இருக்கும்? சட்டிலுங்கிறீங்க. சட்டிலஸ்ட் எப்படி இருக்கும்? இனிமேல் அதுக்கு சட்டிலஸ்ட்டு இல்லை, அதை விட நுட்பமே இல்லை அப்படின்னு இருக்குது இல்லையா? அதுதான் ஆத்மா, அதுதான் கடவுள். அவருக்கு கீழே சட்டிலஸ்ட்டு கிடையாது. இன்னொன்று பாருங்கள், ஒரு பொருளை கிராஸ்லேருந்து ஸ்தூலத்திலேருந்து சூக்ஷ்மமாக குறைக்க அந்த குணங்கள் குறையுமா இன்க்ரீஸ் ஆகுமா? யார் சொன்னது? அருண் சொன்னார். அக்ரீட். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு லட்டு எடுத்துங்க. அதுக்கு என்னென்ன குணம் இருக்குது? தொட்டாக்கா பிசு பிசுன்னு. அப்போ ஸ்பரிசம் இருக்குது இல்லை? அதுக்கு அது தொடு உணர்வு இருக்குது. அது தொட்டால் நமக்கு கல்லாக இருக்குது. அப்புறம் ருசி இருக்குது, அப்புறம் கலர் இருக்குது, வாசனை இருக்குது. 5 விஷயம் அதில் இருக்குது. என்ன? சப்தம் இருக்குது. சப்தம் கீழே போட்டால் டொப்புன்னு சவுண்டு வருதா இல்லையா? சப்தம் இருக்குது. ஸ்பரிசம் இருக்குது, தொட்டாக்கா பிசு பிசுன்னு இருக்குது. ரூபம் இருக்குது, கலரு, உருண்டை. ரசம் இருக்குது, ருசி. வாசனை, கந்தம் இருக்குது. 5 விஷயங்களும் அது வச்சிருக்குது. 5 குணங்கள் அதுக்கு இருக்குது. இதுக்கு மேலே குணங்கள்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த குணத்தை அறியறதுக்கு வேண்டிய பொருள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட இருக்குது சப்தத்தை கேட்குறதுக்கு காது, ரூபத்தை பார்க்குறதுக்கு கண், தொட்டு பார்க்குறதுக்கு தோல், ருசித்து பார்க்க நாக்கு, மோந்து பார்க்குறதுக்கு மூக்கு. அப்போது வெளியே இருக்கிற பொருளுக்கு அந்த 5 குணம் தானே இருக்கும். ஒருவேளை இதுக்கு 20 குணம் இருந்தாக்கா உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா உங்களை பார்க்குறதுக்கு 5 குணம் தான் உங்ககிட்ட இருக்குது. 5 குணி தான் இருக்குது உங்ககிட்ட. 5 புலன்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் வெளியே இருக்கிற பொருள் எத்தனை இருக்கும்? அப்போது 5க்கு மேலே இருந்தாலும் நமக்கு 5குள்ளே தான் தெரியும். வேணா வாசனையில் 1000 இருக்கலாம், கலரில் 1000 இருக்கலாம். ஆனால் இதை தவிர அதிகமாக இருக்க முடியாது. இது இப்போ கிராஸாக இருக்கிற லட்டில் 5 குணங்கள் இருக்குது. இந்த குணங்களை அறியுது நம்மக்கிட்ட ஒன்று இருக்குதே, அது எப்படி இருக்கும்? கிராஸாக இருக்குமா? சூக்ஷ்மமாக தானே இருக்கும். இது பெரிய மலையை பார்க்குறீங்க, அதை பார்க்கறதுக்கு ஒரு கண் எவ்வளோ பெருசு இருக்குது? சின்னதாக இருக்குது. கண்ணுக்குள்ளே கண்ணே பார்க்குதானே? கண்ணை மூடினா இருட்டை பார்க்குற யாராக இருக்கிறாங்களே? கண்ணை மூடிடுங்க, இருட்டு தெரியுதா? யாருக்கு? கண்ணுக்கு தெரியுதா? அட, யாருக்கு தெரியுதியா? இருட்டை பார்த்தது யார்? கண்ணுன்னு சொல்லக்கூடாது. நீ தான் கண்ணை மூடிட்டீங்க. உள்ள ஒருத்தன் பார்க்குறான்ல, அவன் தான் உண்மையான கண். அவன் பேர் அகக்கண், இது புறக்கண். இட்ஸ் ஓன்லி an instrument, that is software. we have eye software. இது வெளியே இருக்கிற காது. இது நல்லா அழகாக இருக்குது. நல்லா காதெல்லாம் கம்மெல்லாம் போட்டிருக்கானா காது கேட்க நினச்சிட்றீங்களா? ஆண்டி அப்படின்னு அது பார்த்துட்டு இருக்கு. சாஃப்ட்வேர் உள்ள இல்லை. அது இது ஸ்தூலம். உள்ளே இருக்கிறது அது சூக்ஷ்மம்.
கண்ணு இங்கே ஸ்தூலம், உள்ளே இருக்கிறது சூக்ஷ்மம். இந்த கண்ணுக்கெல்லாம் கோலம்னு பேர். இது ஒரு கோலம், இது ஒரு கோலம், இதெல்லாம் கோலகங்கை. சமஸ்கிருதத்தில் அந்த மாதிரி பேர். நம்ம வெளியே இருந்தால் பொறி அப்படின்னு சொல்லலாம். உள்ளே இருக்கிறதுக்கு பேர் புலன். புலனும் பொரியும். எலி பொறிங்கிறான்ல, அந்த மாதிரி இது ஒரு பொறி. அந்த புலன்கள் எப்படி இருக்குது? சட்டிலாக இருக்குல்ல, சூக்ஷ்மமாக இருக்கு. அந்த சட்டிலாக இருக்கக்கூடிய கண்ணு, காது, மூக்கு போன்றதை எல்லாம் உணர்தே, அது மனம் எப்படி இருக்கும்? அதை விட சூக்ஷ்மமாக இருக்கும். ஒருவேளை அது குவார்க்குன்னு வச்சுக்குவோம். அதுக்கு ஆதாரமாக ஒன்று இருக்கணும் இல்லை? அது எப்படி இருக்கும்? அது சூக்ஷ்மியம். அதுக்கு மேலே சூக்ஷ்மமே கிடையாது, சூக்ஷ்மியம். அதுதான் ஆத்மா. ஆத்மா இருக்கா உங்களுக்கு? ஏன்னா அது இல்லைன்னா உங்களால் அறிய முடியாது. சூக்ஷ்மத்தை சௌக்ஸ்ன்னு போட்டுங்க, சௌக்ஷ்மியம். ஸ்தூலத்தை ஸ்தௌல்யம் அப்படின்னு சொல்லணும். எப்படி நிரூபிச்சிட்டேன்? 5 புலனால் பார்க்கறத மட்டும் காட்டினேன் உங்களுக்கு. ஆனால் புலனுக்கு எட்டாத ஒன்றையும் காட்டிட்டேன்ல. இதுதான் அறிவு. இதை தான் அவர் பயன்படுத்துகிறார். இது பேர் விவேகம்னு பேர். தெரிந்ததை வைத்து தெரியாததை காட்டுறது, ஸ்தூலத்தை வைத்து சூக்ஷ்மத்தை காட்டுதல், காரியங்களை வைத்து காரணத்தை காட்டுதல். இப்போ எல்லாத்துக்கும் காரணம் கடவுள். காட்டிட்டேன்னா இல்லையா? எல்லாம் ஒத்துக்கிட்டீங்களே? இல்லை, உங்களுக்குள்ள ஆத்மா இருக்குது, ஒத்துக்கிட்டீங்க இல்லையா? இந்த உடம்பு, கண்ணு, மூக்கு, காது மூலம் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் உள்ளே போகுது? டேட்டா டிரான்ஸ்ஃபர். நீங்கள் எவ்வளோ டெராபைட்ஸ்லாம் நீங்கள் மெமரியெல்லாம் வச்சுக்கிட்டு அது உள்ளே போகிறதுக்கு இப்போ ஆப்டிக்கல் கேபிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் என்ட்ரோபி இல்லாமல், லாஸ் இல்லாமல், இன்ஃபர்மேஷன் நாய்ஸ் இல்லாமல் அப்படியே கடத்துது இன்ஃபர்மேஷனை கேபிள் மூலம். இங்கே காஸ்மாலாஜிக்கலாக நீங்கள் வேவ் மூலம் அனுப்புனா கூட டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். அந்த கேபிள் வெளில போனோம்னா லைட் ஸ்பீடில் போகும். நீங்கள் ஆகாயத்தில் போகும்போது லைட் ஸ்பீடில் போனாலும் கேபிளில் ஒரே சமயத்தில் பல சேனல் அனுப்பலாம் இல்லையா? இன்டர்ஃபரன்ஸ் இருக்காது. ஒரு மெல்லிய தலைமுடி மாதிரி ஒரு ஆப்டிக்கல் கேபிளில் 10-100 இன்ஃபர்மேஷன்ஸை பக்கம் பக்கமாக அனுப்பலாம். சவுண்டாக அனுப்பலாம், வீடியோவும் அனுப்பலாம், எத்தனை ஒன்றா அனுப்பலாம். இப்போ பாருங்கள், இன்ஃபர்மேஷன் உள்ளே இருக்கிற ஆத்மா வாங்குதா இல்லையா? அது வாங்கலைன்னா யார் அறிவாங்க? கேன ஈக்ஷிதம், யாரால் பார்க்கப்படுகிறது? கண் யாரால் பார்க்குது? காது யாரால் கேட்குதுன்னு ஒரு உபனிஷத் கேட்குது, கேன உபனிஷத். அப்போ யார் அவன் உள்ளே இருக்கிறவன்? அவன் சூக்ஷ்மத்துலேயும் சூக்ஷ்மம் தானே. இந்த ஸ்தூல உடம்புக்குள்ள சூக்ஷ்மமான சாஃப்ட்வேரு, சூக்ஷ்மமான கண்ணுக்கு பின்னாடி சூக்ஷ்மமான மனம், சூக்ஷ்மமான மனசுக்கு பின்னாடி மனசை உணர்கின்ற ஒன்று ஆத்மா இருக்குது. அது எங்கே இருக்குது? அது அணு மாதிரி இருக்குமா? சூக்ஷ்மம்னா அதனால் நிறைய பேர் இருந்தாங்க சூக்ஷ்மத்தில் அணுன்னு சொல்லிட்டு சில யோகிகள் ஆத்மா அணு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அணு மாதிரின்னு அது ஒரு ஷேப் ஆகிடும், அதையும் உடைக்கலாம். உருவமற்றதாகத்தான் இருக்கணும். அது அறிவு மயமாக இருக்கணும், அறிவு மாத்திரமாக இருக்கணும். அந்த மாதிரி பொருளை நீங்கள் வெளியே தேடாதீங்க, நீங்கள் தான் ஒத்துக்குங்க அமைதியாக. அது வெளியே காட்டுன்னு சொன்னால் அது ஒரு பொருளான வடை பஜ்ஜி மாதிரி காட்டுறதுக்கு. அது சூக்ஷ்மம், அது அறிவு மயமானது. அது நீயாவே இருக்கிற. அது எப்படி காட்டணும் உனக்கு? யாராவது கேட்டு எனக்கு காட்டுங்க சார்னு கேட்டேன், நான் என்ன பண்ணுவேன்? உங்களை எப்படி நான் காட்ட முடியும்? உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கே தெரியுது. உங்களுக்கு 1000 பொருள்கள் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை தெரியாமல் இருக்குமா? உங்களை என்னைக்காவது தொலைச்சிருக்கிறீங்களா? நீங்கள் என்னைக்காவது தட்டின்னு பிறந்தது பார்த்துருக்கீங்களா? பிறப்பும் இறப்புமற்றது, அழியாதது, மாறாதது, அறிவு சொரூபமானது, அளவற்றது. எவ்வளவு அறிவு கொடுத்தாலும் சுமந்துக்கிட்டே இருக்கும். அது வலிக்கவே வலிக்காது. இவ்வளோ லோடு கொடுக்காதீங்கன்னு சொல்லாது. இந்த உலகமெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பகலில், கனவுல ஒரு உலகம் பார்க்குறதில்ல. அதுலேயும் ஆகாயம் இருக்குதா? நிலா இருக்குதா? சாக்கடை தண்ணி இருக்குதா? நிறைய பேருக்கு அது பிரச்சனை.
கனவுல அதை தாண்டி தாண்டி போகணும். சகதி, ஊர், சைக்கிள் வச்ச இடத்துல தெரியாது, எல்லாமே இருக்குதுமா கனவுல. எல்லாமே இன்ஃபர்மேஷன், எதுவும் தகவல். யார் உற்பத்தி பண்ணது கனவை? ஆத்மா. ஆத்மாவுக்குள்ள எங்க தகவல் இருந்தது? யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. சாந்தோக்கிய உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. 108 உபனிஷத்துல இது ஒன்று. இது சாம வேதத்தை சார்ந்தது. சாமவேதம் 4 வேதத்தில் சாமவேதம், அதில் ஒரு பார்ட்டு, சின்ன பார்ட்டு சாந்தோக்கிய உபனிஷத்து. அதில் 8 அத்தியாயம் இருக்குது. அதில் 6வது அத்தியாயம் ஒன்று இருக்குது. நம்ம தான் பிரித்து வச்சுருக்கோம் அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் ஒரு இளசு பையன், அவன் 12 வயசு வரைக்கும் படிக்காமலே இருந்தான். அவங்க அப்பா திட்டார், டே நீ பிராமணன்டா, ஐயர் குடும்பத்தில் பிறஞ்சிருக்கிற, வேதம் படிக்காமலே ஐயர்னு சொன்னா கேவலண்டா. அவனை பிராமண பந்துன்னு சொல்லுவாங்க, பிராமணன் சொல்ல மாட்டேன். பிராமண பந்துன்னு யாராவது சொல்லிடுங்க, அவங்களுக்கு புரியாது. ஆனால் அவங்களை திட்டுறது இதுதான் வழி. நீ ஒரு பிராமண பந்துடா, பேருக்கு தான் பிராமணன், நீ பிராமண பந்து ஆகிடாத, நம்ம குடும்பத்தில் யாருமே அப்படி கிடையாதுப்பா, ஸ்கூலுக்கு போடா அப்படின்றார். இதை போகிறேன்ப்பா அப்படின்னு 12 வயசில் அனுப்புகிறார். பூநூல் போட்டு அனுப்புகிறார். ஸ்கூல் எவ்வளோ வருஷங்க? 12 வருஷம் இல்லையா எல்லாருக்கும்? அந்த காலத்துலேயும் 12 வருஷம் தான். குருகுல வாசத்துக்கு அனுப்புகிறார். குருகுலம் முடிச்சுட்டு வரான், வயசு 24. வந்த உடனே டாப் ரேங்க், மெரிட்டில் வந்து பாஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறான். அவனுக்கு டிகிரி வேறு கொடுத்துட்டாங்க. டிகிரி கொடுக்குறது அந்த காலத்தில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி ஸ்நானம் கொடுப்பாங்க. தண்ணியை வந்து யாகம்லாம் செய்து, இனிமேல் இவன் வந்து வேத விற்பன்னன், சாங்க உபாங்கெல்லாம் படித்தவன் அப்படின்றதுக்காக ஒரு தலை முழுக்காட்டு பண்ணுவாங்க. அது பேர் ஸ்நானம். அதனால் நாங்களாம் படித்தோம், நான் தான் ஸ்நாத்தக அப்படின்னு அர்த்தம். ஐ எம் டிகிரி ஹோல்டர், ஐ எம் பிடெக், எம்டெக், பிஹெச்டி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு தொப்பி கொடுத்து ஒரு காகிதம் கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் வந்து தண்ணி தெளித்து விட்டுருவாங்க. அது பேர் ஸ்நாத்தகன்னு பேர். அதனால் அவன் வந்து ஒரு ஸ்நாத்தக அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு அப்பா கிட்ட வந்து நிற்கிறான். ஆனால் கர்வமாக இருக்கிறானே, வேதம் படித்தவன் இப்படி இருக்கக்கூடாது, வேதம் படித்தவன் பணிவிலும் பணிவாக இருக்கணுமே, இவங்கிட்ட கர்வம் இல்லை இருக்குது. அப்போ வேதத்தை முழுச படிக்கல. அப்பா எல்லாம் படிச்சிட்டேன்ப்பா. இன்னும் நீ ஏதோ ஒரு அறிவு இருக்குதுப்பா, ஆதேசம்னு பேர், மிக இருந்த உயர்வு. அந்த அறிவை படிச்சிட்டோம்னா வேற எல்லா அறிவும் படித்த மாதிரி தான். அந்த அறிவை நீ படிச்சுட்டு வந்தியா? யத் ஞாதா சர்வம் விஜ்ஞாதம் பவதி, எதை அறிந்து கொண்டால் அனைத்தும் அறிந்தது சமோ அந்த அறிவை நீ கற்றுக்கிட்டு வந்தியா அப்படின்னு. அது எப்படிப்பா ஒன்று அறிஞ்சால் எல்லாத்தையும் அறிஞ்சிக்க முடியும்? அந்த மாதிரி அறிவெல்லாம் கிடையாது. இந்த ஆர்குமெண்ட்லாம் வேண்டாம். நீ படிச்சியா படிக்கலையா? என் குருநாதர்கிட்ட இருந்தால் கொடுக்காமல போயிருப்பாரு, நீ இல்லை, அவர்கிட்ட இருக்குது, நீ கேட்டியா? குருநாதர்கிட்ட கட்டாயம் அந்த மிகப்பெரிய அறிவு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அவன் பயப்படுறான், அப்பா மறுபடியும் குருகுலத்தை அனுப்பிச்சிடுவாரோ, போய் படிச்சுட்டு வாடுன்ட்டு. பா போதும்ப்பா, நீங்களே சொல்லி கொடுத்துருங்க, அதீதி பகவன் அப்படிங்கிறார், தாங்களே எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கெஞ்சுறான். அப்போது 6வது அத்தியாயத்தில் அந்த அப்பா கிளாஸ் எடுக்கிறார். அவர் பேர் உத்தாலகர், பையன் பேர் ஸ்வேதகேது. இல்லைம்மா, வெந்நீர் தான் குடிக்கிறேன். இது வார்ம் வாட்டர் உள்ளே போச்சுன்னு வைங்களேன், பாடகருக்கு கொஞ்சம் தொண்டை கட்டாது. அப்புறம் இந்த இன்டெஸ்டைனல் வால்லாம் கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கும். ரொம்ப சோம்பலாக போச்சு, எது சாப்பிட்டாலும் மெல்ல 4 நாள் ஆகுது இறங்கி கீழே போகிறது. அந்த பெரிஸ்டாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நசுக்கிற சக்தி குடலுக்கு போயிடுச்சு. எத்தனை வருஷம் தான் பிறந்ததுலேருந்து நசுக்கிட்டு இருக்கு, டன்னாக சாப்பிட்ருக்குறோம். அது எவ்வளோ நசுக்கி ஓஞ்சி போச்சு. அந்த இது கொஞ்சம் குடித்தா ஒரு ஸ்டிமுலண்ட் வரும், அப்புறம் ஒரு மாத்திரை இதெல்லாம் போட்டோம்னா தான் காலையில் வெளியே போக முடியும். இது ஒரு மெஷின், அது ஒத்துக்கல எல்லாரும், ஏன்னா கவலைப்படக்கூடாது.
மெஷின் வேண்டியது ஊற்றினா போகுது, ஆயில் ஒரு ட்ராப் விட்டால் வேலை செய்யுது. இதுக்கு போய் எதுக்கு நொந்துக்கிறது? அந்த உத்தாலகர் வந்து பையனுக்கு சொல்லித்தரார். அவர் சொல்லி கொடுத்தது தான் இந்த விவேகம் இப்போ படிக்க போகிறது. அவர் என்ன சொல்கிறாரு, ஏ சௌமிய, சௌமியனா சம புத்தி உடையவனே, மனசை எப்போ சமமாக வச்சிருக்கவனே. ஏ சௌமிய, இதம், இதம்னா என்ன? இங்கே இருக்கின்ற அனைத்தும் உன்னை தவிர, உன்ன அறிவை தவிர, இந்த உடம்பு, உள்ளம், உலகங்கள், நான், நீ, தவளை, செடி கொடி, சூரியன் எல்லாம், அது பேர் என்ன? இதம். இதம்னா என்ன தமிழில்? இது. இதுவெல்லாம், இதம் சர்வம் அக்ரே ஆசித், முன்னாடியே இருந்ததுடா, முன்னாடியே இருந்தது. சொல்கிறான் பா, இதெல்லாம் இதெல்லாம் அண்ணாக்கா இதம் சர்வம், இதெல்லாம் அக்ரே ஆசித் அப்படிங்கிறார், முன்னாடியே இருந்ததுடான்னு. அப்போ யாரோ செய்தாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ செய்யறதுக்கு முன்னாடியே இருந்தது. இது செய்யறதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லையா? இது செய்யறதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லையா? இருந்ததா? என்னவா இருந்தது? அறிவா இருந்தது, மண்ணா இருந்தது. இது பொறுத்த வரைக்கும் அப்போ மண்ணில் தானே முதல்ல இருந்தது. இப்போ மண்ணை விட்டு வெளியே வந்துடுச்சா? மண்ணில் தானே இப்போ இருக்குது, மண்ணு தானே இருக்குது. மண்ணில் இந்த பொம்மையினுடைய அறிவு இருந்தது, முன்னையே இருந்தது. அந்த அறிவை வெளிப்படுத்துது. அப்படி மண்ணை எப்படி அப்படி காட்டுமா என்ன? அதனால் இந்த உதாரணத்தை நம்ம விட்டுடுவோம். அவர் சொல்கிறாரு, இந்த பிரபஞ்சம் முழுக்க முன்பே இருந்தது, முன்பே இருந்தது. என்னப்பா சொல்கிறீங்க? முன்பே இருந்தது தான் இப்போ இருக்குது. இப்போ முன்பே இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? தோன்றுவதுக்கு முன்பேன்னு சேர்த்துக்கணும், இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் கிடையாது. முன்பே இருந்தது, முன்பே இருந்தது, முன்பே இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இப்போ முன்புன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தொடக்கம் இருந்ததுனால தான் அதுக்கு முன்புன்னு அர்த்தம். ஒன்று தொடங்கிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்குறோம். அப்போ முன்னாடின்னு சொல்லும்பொழுது ஒரு தொடக்கத்தை தான் நம்ம மனசில் வச்சுட்டு பேசுகிறோம். இந்த பிரபஞ்சம் தொடங்குவதற்கு முன்னாடியே, பிறப்பதற்கு முன்னாடியே, இவ்வாறு மிக பெருசாக விரிவதற்கு முன்னாடியே இருந்தது. எப்படி இருக்கும்? இப்படியே இருக்குமா? இதை மாதிரியே இருக்குமா? அறிவு ரூபமாக தானே இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட கரெக்டாக சொல்லுது, அந்த அறிவு இருக்குது. அவர் சொல்கிறாரு அதுக்கு சத்துங்கிறார். அது பேர் சத்து. சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசித். ஏ சத்தில் தாண்டா, சத்தாகத்தாண்டா இந்த பிரபஞ்சம் முழுக்க முன்பு இருந்தது. இந்த பிரபஞ்சத்தெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த சத்தை ஆராய்ச்சி பண்ண போதும் இல்லை? புளிய மரத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அந்த டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்ண போதும் இல்லை? அதுதான் இன்ஃபர்மேஷன் இருக்குது, புளிய மரத்தின் இன்ஃபர்மேஷன். இப்போ குழந்தை பிறக்கும் போதே அதுக்கு ஒரு 400 வகையான பர்த் டிஃபெக்ட்ஸ், பிறவி குறைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வீட்டில் யாருக்காவது ஸ்கிசோஃப்ரெனியா இருந்திருக்கலாம், அல்சைமர் இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கான்ட்ரியோஸ் சொல்லக்கூடிய ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் எல்லாம் இருக்கலாம். இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? வயிற்றில் இருக்கும்போதே அந்த கரு வளருது இல்லை, அதுக்கப்புறம் கரு பை ஒரு பனிக்குடங்கிறாங்க, அதில் ஒரு தண்ணி இருக்கும். அந்த பனிக்குடத்தில் இருக்க தண்ணி அது இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்துருவாங்க, நீடில் போட்டு. அதில் செல்ஸ் இருக்கும், அந்த குழந்தையுடைய செல்லு மிதக்கும். எல்லா செல்லுமே உடம்பாயிடாது, கொஞ்சம் உதிரி செல்லெல்லாம் அது மிதக்கும். அதுக்கு ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு பேர். அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் அந்த குழந்தையினுடைய சிசுனுடைய செல்லு மிதக்கும். அந்த செல்லு நிறைய இருக்கும், இளநீர் மாதிரி இருக்கும் அந்த தண்ணி. இதில் இளநீர், தென்னை மரத்தினுடைய செல்லெல்லாம் இதில் இருக்குது, குடிச்சிக்கிறேன். ஏன்னா தென்னை மரத்தினுடைய அத்தனை சத்தம் இதில் இருக்குது. குழந்தை முழுக்க முழுக்க பாலால் வளருதுன்னா பாலில் எல்லாம் இருக்கும்ல, கம்ப்ளீட் ஃபுட்டுங்கிறாங்க. உடம்புக்கு வேண்டிய கம்ப்ளீட் ஃபுட் அதில் இருக்குது. ஏன்னா பிறந்த குழந்தை பாலை நம்பி தான் வாழுது. அத்தனை உடம்பு, அதனுடைய மூளை, அறிவு எல்லாமே தாய்ப்பாலில் இருக்குது. இப்போ பாலில் எல்லாமே இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் அந்த சத்தில் தானே இருந்திருக்கணும், இந்த பிரபஞ்சத்தினுடைய.
அப்போ சத்து எப்படிப்பட்டதாக இருக்கும்? அறிவை வச்சிருக்கிற பொருள் எப்படி இருக்கணும்? அறிவுடையதாக தான் இருக்கும். சரி, இந்த பொருள் எல்லாம் அறிஞ்சால் உனக்கு என்ன கிடைக்கும்? அறிவு கிடைக்கும். ஒருத்தர் ஆழ்கடலை ஆராய்ச்சி பண்ணுறார், டீப் சீ ரிசர்ச், ஓஷியனோகிராஃபி அவர் படிக்கிறார். இன்னொருத்தர் டீப் ஸ்பேஸ் படிக்கிறார். அங்கே என்னென்ன இருக்குது பிரபஞ்சத்தினுடைய கோடி கோடியில், அங்கே இருக்கக்கூடிய பிளாக் மேட்டரு, டார்க் எனர்ஜி, பிளாக் ஹோல்ஸு, நெபுலா, பிளையேட்ஸு, பல்சார்ஸு, இப்படி என்னென்ன ஸ்டார்ஸ் எல்லாம் தினம் சொல்லிகிட்டே இருக்காங்க நியூஸில். என்னால் கோப்பப் பண்ணவே முடியல. எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொட்டி வருது. இப்போ இருக்கிற ஆப்டிக்கல் கேபிளில் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணவே முடியல. டேட்டா கிராஷ் ஆகுது, தாங்க முடியல. உங்கள் ப்ராசஸர் அப்படியே முக்கி திணறுது. பேரலல் ப்ராசஸிங் வேறு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு ஆயிரக்கணக்கான பேரலல் ப்ராசஸர்ஸை வச்சுட்டு வேலையை பங்கிட்டு கொடுக்குறாங்க. நீ கொஞ்சம் பண்ணு. ஒரு தோரணத்தை கட்டுறதுக்கு ஒரு முனையிலேருந்து ஒரு கடைசி மனம் பண்ணுனாக்கா 1 மணி நேரம் ஆகும். 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு நடுவில் கட்டுங்கன்னா என்ன ஆகும்? இவன் 5 கட்டுவான், அவன் 5 கட்டுவான், 1 செகண்டில் முடிஞ்சிடும். இது பேரலல் ப்ராசஸிங். சிங்குலர் ப்ராசஸிங், யூனிட்டரி ப்ராசஸிங் என்ன ஆகும்? ஒரு முனையில் ஆரம்பித்து இன்னொரு முனைக்கு போகும். எப்போ முடியாது? பேரலல் ப்ராசஸிங்க்கு இப்போ பண்ணுறாங்க. அப்படி பேரலல் ப்ராசஸிங் பண்ணாலும் கூட டேட்டா கிராஷ் ஆகிடுது. சர்வர் டவுன், நீங்கள் லாகின் பண்ண முடியல. என்ன ஆகுது? முடியல. நினச்சி பாருங்கள், நாம் வச்சுருக்கிற ரயில்வே புக்கிங்கே அல்லது வாட்டர் பில் கட்டுறதுக்கே சர்வர் ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஓவர்லோடு. அதுக்கு இன்னும் 10 பேர் கொடுத்துருக்குறாங்க, எப்படி பில்லு வாங்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி திணறுது. நினச்சி பாருங்கள். நீங்கள் எல்லாம் இந்த ஆராய்ச்சி பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அறிவு தான் கிடைக்கும். டேட்டா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைன்னா அவ்வளோதான் நம்ம கதியே. சயின்ஸே வளராது. ஒரு காலத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது கோயம்புத்தூரில், கோவை மெடிக்கல் சென்டர். அதை ஆரம்பித்த போதில் நான் உள்ளே போயிருக்கிறேன். என்னுடைய ஃபைல் எடுக்கணும், நான் மறுபடியும் டாக்டரை பார்க்க போனேன்னா நம்பர் கேட்குறாங்க. போன உடனே ஒரு பியூன் ஓடி போய் செல்லார்னு இருக்கும் அண்டர் கிரவுண்ட், அதில் இருளில் இருக்கும், ஆயிரக்கணக்கான ஃபைல் இருக்கும். அவர் டேட்டை கண்டுபிடிப்பார், நேமு எம்மில் பார்ப்பார், எம்மில் டேட்டில் கொண்டாந்து அந்த ஃபைலை கொண்டாந்து கொடுப்பார். அது கொஞ்சம் நேரம் ஆகும். எப்படி இருக்கும்? க்யூவில் நின்றுட்டு இருப்பாங்க, தவிச்சிட்டு இருப்பாங்க. இவன் எப்போ போனால் நான் வருவேன். அப்புறம் அடுத்து இந்த கீழே போயிட்டு வர்றவன், ஏமாங்க ஒரே சமயத்தில் ஒரு 10 கொடுத்தாலாம் நான் போய் எடுத்துடுவேன், ஒவ்வொரு தடவை போயிட்டு வர முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படி இருந்தது. எக்ஸல் ஷீட்டும் அப்போல்லாம் ஃபோட்ரான் தான் இருந்தது. ஃபோட்ரானை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட்டு கொண்டு வந்தாங்க. அது அக்சஸ்ன்னு பேரா? டேட்டா மேனேஜ்மெண்ட் அக்சஸ் தானே விண்டோஸில். அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு நொடியில் பழைய சீட்டு காண போயிடுச்சுங்க. பேர் என்ன சொல்லு? கங்கா. வீட்டுக்கார பேர் ராமசாமி. அடித்த உடனே ஃபைல் வந்து. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் கேட்வே, collecting information, removing unwanted information, redundancy, cleaning the information, storing the information, classification of the information, tagging the information, connecting the information. இந்த இன்ஃபர்மேஷன் இது கனெக்ட் ஆகணும், இந்த இன்ஃபர்மேஷன் கனெக்ட் ஆகணும். யூ ஆஸ்க் எனி கொஷின். 24 வயசு இருக்க பேஷண்ட் எத்தனைன்னு சொல்லும். கேர்ள்ஸ் எவ்வளோ? கேன்சர் பேஷண்ட் எவ்வளோ? கோலான் கேன்சர் எத்தனை? 40 வயசில் இருக்க கோலான் கேன்சர் எத்தனை பேர்? கோயம்புத்தூர்லேருந்து எத்தனை கோலான் பேஷண்ட்? எவ்வளோ இன்ஃபர்மேஷனாலாம் நொடிக்கு நொடி கிடைக்கும். ஒரு ரிசர்ச் பிகம் ஃபாஸ்டர். இப்போ நினச்சி பாருங்கள், கடவுள் எப்படிப்பட்டவர் இருப்பார்? எப்பேற்பட்ட ப்ராசஸர். அவனுக்கு வேண்டிய தண்டனையை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? அவனுக்கு வேண்டிய பெனிஃபிட்டை கொடுக்குறாரா இல்லையா? பாவம் புண்ணியத்துக்கு கணக்கு எடுத்துட்டு ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு ஒரு மூச்சு காற்று உள்ளே போச்சுன்னா கூட கணக்கு அதில் துர்நாற்றம் உள்ளே போயிட்டு நீங்கள் மூக்கு சொல்லிங்கன்னா அதுவும் கணக்கு தான். பாவம் பண்ணியிருந்தால் தான் அது வரும். சந்தனம் வந்ததுனால என்னங்க இது இப்படி ஒவ்வொரு மாலிக்யூலுடைய கணக்கை காமிச்சிருக்க முடியுமா? அவர் இப்படிங்க ப்ராசஸ் பண்ணுவார். பகவானே
அவர் சொல்கிறாரு, டேய் இந்த பிரபஞ்சத்தை நீ ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு அந்த இன்ஃபர்மேஷனை போய் ஆராய்ச்சி பண்ணு. அதை அறிந்தால் அல்ல. இது நான் சொல்லலைங்க, என்னைக்கு சொன்னார் தெரியல. சாந்தோக்கிய உபநிஷத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம வேதத்தினுடைய மரியாதையை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. நோபடி கேன் சர்பாஸ் திஸ். யாரும் கேள்வி கேட்க முடியாது. இன்னைக்கு நம்ம கண்டுபிடிய ஐடி எல்லாம் எங்கே போகுது? அவர் சொல்றாரு, சதேவ சௌமியடே, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய அறிவுமே மூன்று சத்து என்று சொல்லக்கூடிய சத்தியமாகிய அந்த கடவுளிடம் தான் இருந்தது. அவர் அறிவு சொரூபமாக, அறிவு மட்டும்தான். அவர் கை கால் மூக்கு எதுவும் கிடையாது. அவர் எதுக்கு அதெல்லாம்? பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ண போறவர். அவர் அது உள்ள நடப்பாரா? பிரபஞ்சம் இல்லாத போது இடம் இருந்ததா? பிரபஞ்சத்துக்கு இடம் இருக்குது இல்லை? ஆகாயம். பிரபஞ்சமே இல்லை, அவர் இருந்தார், எந்த இடத்துல இருப்பார்? கேள்வியே கிடையாது. அது ஒரு இடமே தேவையில்லை. இடமே அவர் தான். அவருக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இடமே அவர் தான் ஐயா. இப்போ உங்களுக்கு எனக்கு நடுவில் இடம் இருக்கா இல்லையா? யார் அது? ஆகாசமாக இருக்கிறார். ஆகாசத்தில் இருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷனாக இருக்கிறார். நம்மெல்லாம் அவருடைய இன்ஃபர்மேஷன் தான். இன்ஃபர்மேஷன் மேனிஃபெஸ்டட், வெளிப்பட்டது. இந்த ஆகாயத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே இருந்தது. இப்போ வெளிப்பட்டு பிரபஞ்சமாகும், நீங்கள் நான் எல்லாம் வந்துடுச்சு. மறுபடியும் இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும்? செல்ஃபோனை ஆஃப் பண்ண மாதிரி எல்லா டேட்டாவும் ஸ்க்ரீன்லேருந்து மறைஞ்சி சிலிக்கான் சிப்பில் போகிற மாதிரி சத்தில் போய் கடவுள்கிட்ட மறைஞ்சிடும். மறுபடியும் அவர் நினச்சி பார்ப்பார், இந்த பிரபஞ்சம் வந்துடும். எப்படி கனவுல நம்ம நினச்சி பார்த்தோன்னு வருது. ஏன் பகல் கனவுலே பாருங்க, நிறைய பைத்தியங்க, மென்டலி டிஸார்டர்ட் பீப்புள், இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு பீப்புள், அவங்களெல்லாம் மென்டல்னு சொல்லக்கூடாது, பைத்தியம்னு சொல்லக்கூடாது. அப்படி தான் சொல்லணும் நாகரிகமாக. அவங்க ஒரு உலகம் வச்சுருக்கிறாங்களா இல்லையா? அது நம்ம உலகம் மாதிரி இருக்குதா? அது என்னங்க அப்படி ஒரு தனி உலகம் அவங்ககிட்ட இருக்குது? அது எங்கேருந்து வந்தது? அவன் அதை நிஜம் நம்புகிறான், அதோட சண்டை பிடிக்கிறான். நான் ரோட்டில் பார்க்குறேன், அப்படி கை காலெலாம் ஆட்டிகிட்டு போகிறாங்க. சில பேர் ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டே சத்தம் போட்டு போகிறான். இந்த உலகத்தில் நாங்கள்லாம் வந்துட்டு இவர் வேறு உலகத்தில் யாரோ சண்டை போட்டுட்ருக்குறா. சில பேர் காதில் ரகசியமாக ஒன்று வச்சுருக்கிறாங்கம்மா, செல்ஃபோனு, அதையும் வச்சுருக்கிறாங்க, பேசிக்கிட்டே போகிறாங்க. எனக்கு முதல்ல இது தெரியல, இங்கே உள்ள பட்டு வச்சுருக்காங்க பொழுது. அப்புறம் அது சத்தம் போடுறான். எத்தனை தடவை சொல்கிறது? மூடு, வெய் வெய் அப்படின்னு சத்தம் போடுறான். யாரை திட்டுறாங்க? கண்ணுக்கு முன்னாடி யாருமே இல்லையே. அது ஒரு உலகம். நாமெல்லாம் என்ன பக்கா பைத்தியம். யாரெல்லாம் தன்னை ஆம்பளைன்னு சொன்னானோ அவன் பைத்தியம், யாரெல்லாம் பொம்பளைன்னு சொல்கிறாங்களோ அவங்க பைத்தியம். இது என்ன உடம்பை வச்சு நீங்கள் நானுன்னு சொல்கிறீங்க? இது பைத்தியம் தானுங்க. யாரோ ஒருத்தர் இதை பொருள் நானுன்னு சொல்லுவானா? இதை நானுன்னு சொல்லுவேனா? ரோட்டில் போகிற பள்ளியை நானுன்னு சொல்லுவேனா? அது மாதிரி ஒரு உடம்பு தானுங்க இது. 1000 உடம்பு இருக்குது. இந்த உடம்புல இந்த உடம்பை நானுங்கிறேன். இது ஆனால் பைத்தியமாக இருக்குது. நீ அறிவு தானுடா. அறிவுக்கு எதுக்குடா சார்? உடம்பு இல்லைன்னா அறிவே போய்டும் சார். நோ, உடம்பு இல்லாவிட்டாலும் அறிவு இருக்கும். பாருங்கள், ராத்திரி நல்லா தூங்கும்போது உடம்பு இருக்குதா? உங்கள் வாங்கி வச்ச சொத்தெல்லாம் இருக்குதா? உங்கள் பெட்டு டாக் இருக்குதா? எதுவுமே இல்லை, நீங்கள் இருக்கிறீங்க. இதுதான் இந்த முன்னுரை. இப்போ ஒரு 1.5 மாதம் பார்த்துட்டு போவார், பேச்சுக்கு பஞ்சதசின்னு சொல்லிட்டு. நான் சொல்றது சொல்லுங்க. சத்து துவைதம் ஸ்ருதம் யத்து தத்து பஞ்சபூத விவேகதக போக்தும் போத்தும் சக்கியம் ததோ பூத பஞ்சகம் பிரவிவிஷ்யதே. சொல்றாரு. இந்த புக்கை நான் ஏன் எழுதுகிறேன்? இந்த புக் இப்போ இருக்கிற சாப்டர் பேர் என்ன? மகாபூத விவேகம். அதில் பூதம்னா தோன்றியதுன்னு சொன்னேன். இன்ஃபர்மேஷனை முதல்ல இருந்துட்டு
மெட்டீரியலாக வெளியே வந்துடுது அப்படின்னு சொன்னேன். அதே மகான் போட்டுக்கிறாங்கன்னா அது சூக்ஷ்மங்கிறதுனால, அது பேர் சூக்ஷ்மங்கிறதுனால அதை பற்றி அறிவு இது. அதனால் இது பேர் விவேகம், அதை பற்றி அறிவு. ஆனால் மகாபூதம் சூக்ஷ்மமான பொருளை பற்றி விவேகம். இப்போ சூக்ஷ்மமான பொருளை வச்சுக்கிட்டு அந்த சூக்ஷ்மத்துக்கும் சூக்ஷ்மமாக இருக்கிற ஒரு பொருளை கண்டுபிடிக்க போகிறோம். கடவுளை கண்டுபிடிச்சோம்ல, ஸ்தூலமான பொருள் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. இன்ஃபர்மேஷன் இருக்கிற பொருள் எப்படி இருக்கும்? அதான். அப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சோன்னே அதுதான் விவேகம். இதை தான் இவர் மேல் சொல்ல போகிறார். அதனால் இந்த சாப்டரை நான் கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். சத்து ஒன்று இருந்தது, சத்து இருந்தது. அதனால தான் இது சாந்தோக்கிய உபனிஷத் சாமவேதத்தில் வர்றதை இங்கே சொல்கிறாருன்னு இதை வச்சு தான் சொல்கிறேன். முதல் எழுத்தே சத்து துவைதம் ஸ்ருதம். ஸ்ருதம்னா கேட்கப்பட்டது. எங்கே கேட்டோம்? ஓ, சாந்தோக்கிய உபனிஷத்தில் கேட்டிருக்கோம் இல்லையா அப்படிங்கிறார் இவர். நீங்கள் கேட்டு இருக்கீங்களா அப்படின்னா நாங்கள் படிக்கல சாமி, நீங்கள் உங்களுக்கு தான் நான் படிக்கிறார். சில போய் படிங்க. சாந்தோக்கிய உபனிஷத்தில் அத்வைதம், இரண்டற்ற பிரம்மம். இரண்டற்றன்னு என்னங்க? ரெண்டற்றதுல 3 விதமாக இருக்குது. அதை போலவே இன்னொன்று 2 ட்வின்ஸ் இருக்கிறாங்க. அதை போலவே ஒன்று ரெண்டாவது. அதுக்கு வேறாவது ஒன்று இருந்தால் கூட 2 தானே. அதுக்குள்ளேயே ஒன்று இருந்ததுன்னா 2. அம்மா வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, 2 இருக்குது இல்லை. தனக்குள்ளும் இன்னொன்று, தனக்கு வெளியேவும் தன்னை போலவே ஒன்று, தனக்கு இன்னொன்று, தனக்கு வேறாகவும் இருக்குது. அப்போ 3 விதமான துவைதம் வரும், 3 விதமான இரட்டை வரும். எப்படி? தனக்குள்ளேயே இன்னொன்று இருந்ததுன்னா 2, தனக்கு வெளியே இருந்ததுன்னா நானும் அது 2. அந்த வெளியே இருக்கிறது கூட என்னை போலவே ஒன்று இருக்கும், எனக்கு வேறாகவும் இருக்கலாம். இதை சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க சஜாதீய விஜாதீய ஸ்வகத பேத ரஹிதம். அதுதான் அத்வைதம். சொல்கிறேங்க, சஜாதீய விஜாதீய ஸ்வகத பேதரகிதம் தத்து அத்வைதம். இரண்டற்றது என்று சொன்னால் இதுக்குள்ளே இவ்வளோ இருக்குது. இப்போ இதை விலகும். என்னை ஏற்றுக்கும். என்ன மாதிரியே இன்னொருத்தர் இருக்கலாம்ல. மனிதர்கள்லாம் நீங்களாக இருக்கிறீங்க. என்ன மாதிரியே கண் மூக்கு இருக்கிறதுனால நீங்கள்லாம் நான் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இருக்கிறதுனால நான் ஒன்று கிடையாது, பலலாம் ஒன்று. இது சஜாதியம். நானும் மனிதன், நீங்களும் மனிதர்கள். இது ஒரே ஜாதி. மனித ஜாதியில் பல இருக்குது. விஜாதியம் வேற்று ஜாதி. நானும் இருக்கிறேன் பாருங்கள், ஜடம் இருக்குது, இது மலர் இருக்குது, இது வேறு ஜாதி தானே. இது பேர் விஜாதியம். அப்போ நான் அத்வைதம் சொல்ல முடியுமா? இரண்டற்றவன். கண்ணு முன்னாடியே பல இருக்குது, நீங்கள் ரெண்டற்றது இல்லை, பல இருக்குது, நீங்கள் ஒன்றுன்னு உங்களை சொல்ல முடியாது. அப்போ நான் அத்வைதம் இல்லை. நான் யார்? துவைதம். நீங்கள் துவைதம். துவைதம் துவைதம். ஏன்னா உங்களை மாதிரியே இன்னொரு மனிதன் இருக்கிறார். உங்களுக்கு வேறான பொருளும் இருக்குது, மரம் செடி கொடிகள் மிருகங்கள்லாம். உங்களுக்குள்ளேயே நிறைய இருக்குது இல்லை. தலை கால் கை மூக்கு குடல் வாய் இருக்குது இல்லை. அப்போ பல இருந்ததுனாலே அது அத்வைதம் இல்லை. அப்போது அத்வைதம்னா என்ன? பல இருக்கக்கூடாது. ந இக நானாஸ்தி கிஞ்சன. இங்கே பல என்பதே இல்லை. அப்படி பல என்ன அர்த்தம் அப்படின்னா இதான் சஜாதிய விஜாதிய ஸ்வகத. ஸ்வகதன தனக்குள்ளேயே, தனக்குள்ளும் இல்லை, தனக்கு நிகராகவும் இல்லை, தனக்கு வேறாகவும் இல்லை, தனக்கு நிகரும் இல்லை, தனக்கு வேறும் இல்லை, தனக்குள்ளும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பொருள் இருந்ததுன்னா அது அட்டர்லி ஹோமோஜீனியஸ், மிக தூய்மையானது. அது ஒன்றே, அதே போல் இன்னொன்று இல்லை. அப்படி ஒன்று பொருள் பேர் அத்வைதம்னு பேர். அந்த அத்வைதம் தான் சத்து. அந்த சத்து தான் இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை தகவலையும் உள்ளே வச்சுட்டு இருந்தது. அவர் பேர் தான் கடவுள், அவர் தான் பிரம்மம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சத்து அத்வைதம் ஸ்ருதம். இந்த இரண்டற்ற ஒன்றேயான, தனக்கு நிகராகும் தனக்கு வேறாகும் தனக்குள்ளும்
வேறுபாடுகள் அற்ற ஒரு பொருளை சாந்தோக்கிய உபநிஷத்தில் கேட்டிருக்கிறோமே அப்படிங்கிறார். சத் அத்வைதம் ஸ்ருதம், முதல் சென்டென்ஸ். எத் தத்து, அந்த ஒன்று, அந்த ஒன்றை, எந்த ஒன்றை? அந்த கடவுளை, பிரம்மத்தை அல்லது ஆத்மாவை. எத் தத்துனா எந்த அந்த, பஞ்சபூத விவேகத்தக, நான் இனிமேல் சொல்ல போகின்ற பஞ்சபூதங்களினுடைய அறிவினால் அதை கண்டுபிடிக்க போகிறோம். போத்தும்னா வி ஆர் கோயிங் டு நோ. போதம்னா அறிதல், போத்தும்னா வி வில் சடன்லி லேர்ன், கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்வோம். போத்தும் சக்கியம், முடியும். சக்கியம்னா முடியும், போத்தும் சக்கியம். எப்படி அடித்து பேசுகிறார் பாரு. இந்த பஞ்ச விவேகத்தை நீங்கள் படிச்சுன்னா கடவுளை நீங்கள் யாருக்கு வேணால் ப்ரூவ் பண்ணி காட்டலாம். போத்தும் சக்கியம், டெஃபினெட்லி யூ கேன் நோ அபவுட் காட் அப்படின்னு சொல்கிறார். இப்படி சொல்லணும். சொன்னால் அது சொல்லை இன்னொருத்தன் மீற முடியாத சொல்லாக சொல்லணும். பூத பஞ்சகம் பிரவேசித்து, எனவே இந்த பஞ்சபூதத்தை பற்றிய விவரத்தை படிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு இடைவெளி விட்டுடுவோம். அப்புறம் இல்லைன்னா அடுத்த வாரம் பார்க்கணும். மறுபடியும் இந்த முன்னுரை வேண்டாம், நேராக பாட்டுக்குள்ளே போயிடலாம்.